அனில்னாவின் அன்பு தம்பி ஆதவ் அர்ஜுனாவை வரைமுறை இல்லாம விட்டு வெளுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன நேத்து அவரு வன்முறையை தூண்டுற மாதிரி தானே பேசினாரு. வன்முறையை தூண்டுற ஒரு பேச்சுக்கு வரைமுறை இல்லாம வச்சு வெளுக்கிறது தானே சரியான பதிலடியா இருக்க முடியும். அதனால ஆதவ் அர்ஜுனாவை வச்சு செய்யறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை கேட்ட உடனே ஏண்டா உனக்கு எங்களையெல்லாம் பார்த்தா எப்படிடா இருக்குது, ஆதவெல்லாம் ஒரு ஆளு, அவன் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சு, அதுக்கு நீ பதிலடி கூந்தல் வேற கொடுக்க போற, அதை நாங்க கேட்கணுமாக்கா, எங்களையெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற, நீ வேலை வெட்டி இல்லாத வெட்டி பயலா இல்ல எங்களையெல்லாம் வெட்டியானுங்க நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறியா, அவன்லாம் ஒரு ஆளு, அணிலையே நாங்கெல்லாம் ஒரு ஆளா மதிக்கிறது இல்ல, இதுல இவரு ஆதவ் அர்ஜுனாவோட வெட்டி பேச்சுக்கு பதிலடி கொடுக்குறாராம். போலடே போய் புள்ள குட்டிகளை படிக்க வைடான்னு நீங்க கேட்கறது எனக்கும் கேட்குது. உண்மைதான், ஆதவ் மாதிரியான வெட்டி முண்டாம் வீணா போன தண்டத்துக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி ஆகச்சிறந்த கேனத்தனம்ங்கிறது உலகத்திலேயே கிடையாதுதான். ஆனா இதுல நாம எல்லாரும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது நேற்றைய ஆதவின் வன்முறையை தூண்டுற அந்த பேச்சுங்கிறது ஆதவுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது, தனிப்பட்ட பேச்சு கிடையாது. அத்தனையும் அந்த பக்கம் அணிலோட அனுமதியோட பேசப்பட்டது தான். இன்ஃபேக்ட் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிதான் நான் இப்படி பேசுறேன், நீ இப்படி பேசு, அதை நான் பேசினா நல்லா இருக்காது, இதை நீ பேசினா நல்லா இருக்காதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அதுக்கப்புறமா தான் அந்த மாதிரியான ஒரு கொடூரமான வன்முறை தூண்டுற பேச்சை ஆதவ் பேசியிருக்காப்ல. அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஏன்னா அந்த கும்பல்லையே, தவக்கா கும்பல்லையே ஆகச்சிறந்த கொடூரமான கோமாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய்னா தான். விஜயை மீறி அங்கே எதுவும் நடக்காது. விஜயோட அனுமதி இல்லாமல் ஆதவ் பேசிட்டாருங்கிறதெல்லாம் ஆகச்சிறந்த நகைச்சுவை. அணில் குஞ்சுகள், அப்பாவி அணில் குஞ்சுகள் வேணும்னா அப்படி நம்பிக்கிட்டு தெரியலாமே தவிர அது உண்மை கிடையாது. அதனால தான் திரும்பவும் சொல்றேன், நேற்று ஆதவ் வாயிலிருந்து வந்த அத்தனை வார்த்தைகளுக்கும் விஜய் தான் பொறுப்பு. விஜயின் முழு அனுமதியோட தான் அது பேசப்பட்டிருக்குது. விஜயின் வார்த்தைகள் தான் அது. அதுல எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. இப்போ ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அணில் அரசியல்ல சிக்கி சீரழியும் போது தேவையில்லாம எதையாவது கிறுக்குத்தனத்தையும் கோமாளித்தனத்தையும் பண்ணி அன்றைய அரசியல்வாதிகள்கிட்ட சிக்கி சீரழியும் போது செருப்படி வாங்கும் போதெல்லாம் அணில் குஞ்சுகள் எப்படி முட்டு கொடுப்பாங்கன்னா, அதே விஜய்னா ரொம்ப நல்லவர் தான், அவருக்கெல்லாம் இந்த அரசியல் ஆசை, அரசியல்ல போய் தலை வாலு பொச்சுன்னு எதையும் விடுற ஆசையெல்லாம் கிடையாது. அவருக்கு நடிச்சமா பிடிச்சமான்னு போறதுதான் பிடிக்கும். பிடிச்சமானோடனே நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பிடிக்கிறதுனா நம்ம ஊரில் நார்மலாக சொல்லுவாங்கல்ல, நறுக்குன்னு 4 காசை கையில் பிடிச்சிக்கிறதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அதை புரிஞ்சுக்கணும். வேறு மாதிரி பிடிக்கிறதுனா வேறு மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. அதனால் அனில்னாவுக்கு அப்படி நடிச்சமா பிடிச்சமா வீட்டில் போய் மல்லாந்தடிச்சு படுத்தமான்னு இருக்கிறது தான் விஜயனாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அரசியல் ஆசையெல்லாம் அவங்க அப்பாருக்கு தான். அவர் தான் இந்த கூத்தெல்லாம் பண்ணுறாப்புல. தன் மகனை முதலமைச்சராக்கி பார்க்கணும், சைரன் வச்ச காரில் போக வச்சு பார்க்கணுங்கிறதெல்லாம் அவரோட அப்பாவான எஸ்ஏசியோட ஆசை. அவரு தான் தன்னோட ஆசைக்கு தன் மகனை பலிகடா ஆக்குறாரு. மற்றபடிக்கு அனில்னா ரொம்ப நல்லவராக்க, அரசியல்னாவே அவருக்கு அலர்ஜி ஆக்க அப்படின்னு தான் ஏகப்பட்ட பேர் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை அப்பாவி அணில் குஞ்சுகள்லாம் நம்பிக்கிட்டு தான் இருந்தானுங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது, தன்னோட அரசியல் வளர்ச்சிக்கு தன் தகப்பனாரே எதிராக இருப்பாரு, அவரை வச்சுக்கிட்டுலாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுங்கிறதுனால தான் தன் தகப்பனாரையே விரட்டி விட்டுட்டு இப்ப இந்த புசி ஆனந்த கூட வச்சுக்கிட்டு அணில் சுத்திட்டு இருக்காப்ல. சோ யார் அன்னைக்கு அரசியலுக்கு ஆசை அவங்க அப்பாவா? கிடையாது. இந்த விஜய் தான். இவருடைய அனுமதி இல்லாமல்லாம் அங்க எதுவும் நடக்காது. அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், நேற்று ஆதவ் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையுமே அணிலோட வார்த்தைகள் தான். சோ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு நாம பதில் சொல்லி தான் ஆகணும். நிறைய பேர் அந்த பக்கம் இப்பயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ஆதவ் விஜயோட பர்மிஷன் இல்லாமே பேசிட்டாப்ல, விஜய்க்கே அந்த பேச்சு ஒரு மாதிரி மிரட்சியா தான் இருந்தது அப்படின்லாம் இப்பயும் முட்டு கொடுத்துக்கிட்டு நம்பிக்கிட்டுலாம் தெரியுறாங்க. அதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது. அத்தனையும் விஜயோட அனுமதியோட பேசப்பட்டதுதான். விஜய் ஒன்னும் விரல வாயில வச்சா கூட சூப்ப தெரியாத பாப்பா கிடையாது. ஏமாந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் எடுத்து வச்சிருவாப்ல அவரோட விரல, இந்த சூப்புங்கடான்னு. அதனால ஆதவோட நேற்றைய பேச்சுக்களுக்கு சூழியே சிரிச்சுக்கிட்டு சுவாரஸ்யமான ஒரு பதிலடியை கொடுத்து தான் ஆகணும், கொடுப்பான். அதாவது நேற்று ஆதவ் அர்ஜுனா 3/4 மணி நேரம் முக்கி இருந்தாரு. அதுல 2 விஷயங்களை மட்டும் எடுத்து இந்த வீடியோவில் பேசுவான். அதாவது சூழியே சிரிச்சுக்கிட்டு சுவாரஸ்யமா அதை பத்தி அலசி ஆராய்வோம்ங்கிறேன். ஏன்னா அதெல்லாம் அப்படிப்பட்ட மேட்ருகள் தான். 2 மேட்ரு. ஒன்று இந்த இத்து போன பீத்த கதை. அதாவது எங்க அண்ணன் மேல கை வைங்கடா, எங்க தலைவர் மேல கை வச்சு பாருங்கடா, மொத்த காலேஜும் உங்க வீட்டு முன்னாடி தான்டா நிற்கும், கை வச்சு பாருங்கடாங்கிறேன் அப்படிங்கிற இந்த இத்து போன பீத்த கதை. 2வதா நானு ரவுடி தான்ங்கிற அந்த இத்து போன பீத்த கதை. 6 மாசம் பொறுத்துங்கடா, 6 மாசம் பொறுத்துங்க, 6 ரவுடின்னு நாங்க காட்டுறோம், அது வரைக்கும் நீங்க ஆடிக்கிங்கடா அப்படிங்கிற இந்த இத்து போன
தான் பீத்த கதை. இதுல மொத கதையை எடுத்துக்கிட்டோம்னா, ஆதவ் விட்ட சவாலுக்கு எங்க தலைவர் மேல கை வச்சு பாருங்கடா பார்க்கலாம் அப்படிங்கிற சவாலுக்கு கவுண்டரா நாமளும் ஒரு சவாலை விடணும். ஏன்னா விஜய் மேல யாரு கை வைக்கணும்னு ஆதவ் ஆசைப்படுறாப்புல. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு போலீஸ் விஜய் மேல கை வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டா மொத்த தமிழ்நாடு அப்படியே கொதிச்சு எழுந்துரும் அப்படிங்கிறது தான் ஆதவ் சொல்ல வர்றது. இப்போ விஜய் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அவரு பப்ளிக்லயே வர்றது கிடையாது, எதுவும் பண்றது கிடையாது. சும்மா கை வைனா எப்படி கை வைக்கிறதுன்னு நான் கேட்கிறேன். ஆதவுக்கு நான் ஒரு சவால் விடுறேன். உங்க அண்ணனுக்கு உண்மையிலேயே தைரியம் தில்லெல்லாம் இருந்தா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண சொல்ற பார்க்கலாம். வெளியில வந்து சாதாரண ஒரு காமன் சிட்டிசனா சின்னதா, ரொம்ப சின்னதா ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு தொல்லையை கொடுத்துட்டு உங்க நொன்னா இந்த வெத்து வேட்டு விஜய அந்த பனையூர் பங்களாக்குள்ள போய் இப்ப இருக்கிற மாதிரியே பாதுகாப்பா இருக்க சொல்றா பார்க்கலாம். எதையாவது பண்ண சொல்றா, வெளியிலேயே வர்றது கிடையாது. இவங்க கட்சி நிர்வாகி கூட்டத்திலேயே கட்சி நிர்வாகிகளோட சமமாலாம் இவர் போய் உக்காடுறதும் கிடையாது. பாதுகாவலர்கள் இல்லாத, பவுன்சர்கள் இல்லாம இவங்க கட்சிக்காரங்களுக்கு இடையிலேயே அவர் போறது கிடையாது. அப்புறம் கை வைனா எங்கிருந்துடா கை வைக்கிறது? பப்ளிக்கை பார்த்து இந்த வெத்து வேட்டு விஜய் பைந்து சாவராப்ல. அப்புறம் கை வைனா எங்கிருந்துடா கை வைக்கிறது? நான் சொல்றேன், பப்ளிக்கை சின்னதா, ரொம்ப சின்னதா விஜயை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இதே மாதிரி இருக்க சொல்ல அப்புறம் பேசுவான். எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் ஸ்டூடெண்ட், பால்வாடி பசங்க சப்போர்ட்டுக்கு வர்றாங்கன்னு அப்புறம் பார்ப்பான். செய்ய சொல்றா பார்ப்பான். சும்மா வீட்டுக்குள்ளேயே இவர் பதுங்கி இருப்பாரா, இவர் மேல போய் கை காலு இன்னும் பொச்சையெல்லாம் கொண்டு போய் வைக்கணுமா? என்னடா இதெல்லாம் கிறுக்குத்தனம், என்னடா இதெல்லாம் அயோக்கியத்தனம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலேயே இவர் அவ்வளவு பெரிய வீரரா, தீர்றா, கை காலையெல்லாம் வைக்க முடியாத அளவுக்கு இவர் பெரிய புடுங்கியா என்ன? 2012 என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் மறந்துட்டீங்களா? கக்கத்துல கையை சொருவிக்கிட்டு நின்னாப்புல, அதுக்கு என்ன அர்த்தம்? அன்னைக்கு அந்த அம்மா இவர் மேல கையை மட்டும் வைக்கல, மூஞ்சிலேயே 4 மிதி நச்சுன்னு மிதிச்சுது. இவர் முகத்திலையும் இவங்க அப்பார் முகத்திலையும் அந்த மிதி அந்த அம்மா மிதிச்சுது. அந்த ஆக்ஷனுக்கு அதுதான் அர்த்தம். பின்ன என்னத்துக்கு கையை கக்கத்துல சொருகிட்டு நீங்க அவ்வளவு பவ்யமா, மென்மையா, ரொம்ப மென்மையா எதுக்காக பேசுனீங்க? அம்மா அம்மா, உங்க ஆட்சி இல்லைன்னா தமிழ்நாடு அழிஞ்சிருமான்னு என்ன கூந்தலுக்கடா பேசுனீங்க? அன்னைக்கு எங்கடா போனானுங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட், இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு எங்க போனானுங்க? அன்னைக்கு விஜய் பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாதா? இதே அளவுக்கு விஜய்க்கு பெரிய ஃபேன் பேஸ் கிடையாதா? விஜய்க்கு அந்த அம்மா இப்படியான ஒரு சிக்கலை கொடுக்குதுங்கிறதெல்லாம் விஜய் ரசிக கூந்தலானவர்களுக்கு தெரியவே தெரியாதா? அன்னைக்கு எங்கடா போனானுங்க இவனுங்கெல்லாம்? அன்னைக்கெல்லாம் காலேஜே கிடையாதா, ஸ்கூலே கிடையாதா, பால்வாடியே கிடையாதா? எங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டியா அப்படின்னு இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் வீட்டை இவங்கெல்லாம் போய் அன்னைக்கு முற்றுகையிட வேண்டியதாண்டா. தியேட்டர்ல எல்லாம் வந்து பெரிய பிரச்சனை பண்ண வேண்டியதாண்டா. மொத்தமா அப்படியே தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வைக்க வேண்டியதாண்டா. எங்கடா போனானுங்க இந்த கூந்தலானுங்கெல்லாம்? எத்தனை நாளைக்குடா ஒரு வெட்டி பயலுக்கு இப்படி சட்டியா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க? ஒன்னு நீ அரலூசா இருக்கணும், இல்லைன்னா விஜய் ரசிகனுங்க அத்தனை பேரையும் அரலூசுன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கணும். அவ்வளவுதான். இதையெல்லாம் தாண்டி காலேஜ் பசங்கன்னா உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? காலேஜ் பையனாவே அவன் தற்கொலையா தான் இருப்பான், இந்த தாவேக்கா ஆதரவாளனா தான் இருப்பான், இந்த வெத்து வேட்டு விஜய்க்கு முட்டு கொடுக்குறவனா தான் இருப்பானா? ஒரு பிரச்சனைனா என்ன ஏதுன்னோ தெரியாம யார் வீட்டை வேணாலும் போய் முற்றுகிட்டுருவானா? என்னடா இது அயோக்கியத்தனமான பேச்சு? அதாவது அணில் குஞ்சுகளா, வெறி நாயை விஷம் வச்சு தாண்டா கொல்லுவாங்க. வெறி நாய்களோட சரிக்கு சமமாலாம் யாரும் சண்டை போட மாட்டாங்க. வெறி நாய்க்கு ஒன்று சோத்துல விஷம் வைப்பாங்க, இல்லைன்னா தூரமா இருந்து விஷ ஊசிய பஞ்ச் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், 5 நிமிஷத்துல மேட்ரு முடிஞ்சிடும், எடுத்து அடக்கம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படித்தான் இவங்களெல்லாம் அரசியலில் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த ரகம் தான், அப்படித்தான் ஹேண்டில் பண்ண முடியும். அது இந்த வெத்து வேட்டு விஜயாகட்டும், கூடவே தெரிகிற ஒரு 4-5 கொடூரமான கோமாளிகளாகட்டும், இவங்க எல்லாமே வெறி நாய் வகைராக்கள் தான். வெறி நாய்களை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படித்தான் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் ஒரு 6 மாதம் பொறுத்துருங்க, தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பைரவா பார்ட் 2க்கு பூஜை போடப்படும். நீங்களே ஒரு மாதிரி என்ன நடந்திருக்கும்னு குத்து மதிப்பாக புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். அடிப்படையில் இவங்களை வெறிநாயோட கம்பேர் பண்ணுறதே ஒரு வகையில் அந்த வெறிநாயை அவமானப்படுத்துகிற மாதிரி தான். ஏன்னா வெறிநாய்ங்கிறது ஒரு வகையில் பாவப்பட்ட ஜீவன் தான் அது. ஏன்னா அது விரும்பி எல்லாம் அடுத்தவங்களை பிடிச்சி கடிக்கிறது இல்லை. அதுக்கு ஏதோ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இன்னும் பிற விஷயங்களால் ஏதோ ஒரு பாதிப்பு உடம்புல வந்திருக்குது, மனநலத்தில் ஏதோ பாதிப்பு இருக்குது, அதையும் அறியாமல் தான் அடுத்தவங்களை பிடிச்சி கடிக்கிறதே தவிர அது விரும்பி எல்லாம் அதை செய்யலை. அடுத்தவங்களை பிடிச்சி கடித்து கல்லடி விட்டு சாகணும்னு அதுக்கு விருப்பமாக என்ன? அப்படி கிடையாது. அதோட அனுமதி இல்லாமலே அதெல்லாம் நடக்குது. ஒரு வகையில் அதெல்லாம் பாவப்பட்ட ஜீவன் தான். ஆனால் இந்த தாவேக்கா கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, இது வெறி நாயை விட மோசமான ஒரு கும்பல். ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சே செய்கிறாங்க, தெரிஞ்சே தான் வன்முறையை தூண்டுறாங்க, தெரிஞ்சே தான் இளைஞர்களின் குடியை கெடுக்க பார்க்குறாங்க, தெரிஞ்சே தான் தமிழ்நாட்டை ஆட்டையை போட பார்க்குறாங்க. அதனால் வெறி நாயை விட, சொறி நாயை விட இவர்கள் எல்லாம் பல மடங்கு ஆபத்தானவர்கள். அதே தான் அந்த 6 மாதத்தில் நாங்கள் யாருன்னு காட்டுறோம், ரவுடி
ரவுடி யாருன்னு காட்டுறோங்கிற அந்த இத்து போன பீத்த கதைக்கும் ஒரிஜினல் ரவுடி யாரு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு தெரிய மாட்டான். எனக்கு தெரிஞ்சு பல படங்களில் வடிவேலு தான் இப்படி பேசிக்கிட்டு இருப்பாப்புல. நானும் ரவுடி தான் என்னை எப்படியாவது சேர்த்துக்கப்பா, ஊருக்குள்ள ரவுடிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆகிட்டா என்னையும் உங்கள் கும்பலில் எப்படியாவது சேர்த்துக்கப்பான்னு வடிவேலு தான் பேசிக்கிட்டு திரிவாப்புல. அதுக்கப்புறமா இந்த கும்பல் தான் பேசிக்கிட்டு தெரியுது. இதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிறதுன்னு தெரில. அதாவது அடிப்படையில் ஒருத்தன் 3 சீட் ஆடுறவன், இன்னொருத்தன் திருட்டு கணக்கு எழுதுறவன், இன்னொருத்தன் ரியல் எஸ்டேட் புரோக்கர், ஒரே லேண்டை 9 பேருக்கு விற்கிற ஃப்ராடு உப்பைய, இவங்களுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர்லேயே கள்ள டிக்கெட் விற்கிறவன், தன் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிக குஞ்சுமணிகள்கிட்டயே 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறவன். இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஆட்சி நடத்த போறானுங்களாம். இவனுங்களோட ஆட்சியில் நாம வாழணுமா? நாமெல்லாம் என்ன அந்த அளவுக்கு கேவலம் கட்டு போயிட்டோம்? ஏண்டா அணில்களா, எங்களையெல்லாம் பார்த்தா எப்படிரா இருக்குது? அதாவது இவனுங்களுக்கெல்லாம் எந்த காலத்திலையும் உண்மை புரிய போறதும் இல்லை. நாம சொல்லியெல்லாம் விஜய் ரசிகர்களுக்கு யதார்த்தம் புரிய போறதே கிடையாது. ஆனா விஜயே புரிய வைப்பாப்புல. வெத்து வேட்டு விஜயே தன்னோட வெத்து வேட்டுத்தனத்தை அவனுங்களுக்கு புரிகிற மாதிரியே நச்சுன்னு நறுக்குன்னு வெகு சீக்கிரம் புரிய வைப்பாப்புல. அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. அவனுங்களே அம்பலப்படுவானுங்க, அவனுங்களே அவமானப்படுவானுங்க, அவனுங்களே கேவலப்படுவானுங்க, அவனுங்களே நாரி நாத்தம் எடுத்து கிடப்பானுங்க. நாம் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், சூளையே சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். அப்படித்தான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.